ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு பானையில தண்ணி எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கவனமே இல்லாம வருவாளாம். அது மாதிரி கவனம் இல்லாம வந்தனால பானை வழுக்கி கீழே உளுந்து எல்லாம் உடைஞ்சு போய் தண்ணி எல்லாம் கொட்டிருமா. ஆனா அந்த பானை உடைஞ்சதுக்காக அந்த பொண்ணு ரொம்ப மனசு நொந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாளாம். இதை கவனிச்ச அந்தோணியார், அவருக்கும் அதே வயசுதான், அந்த பொண்ணு கிட்ட கேட்பாரு, இந்த பானை உடைஞ்சதுக்காகவா நீ அழுற அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவ சொல்வா, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, என்னோட சித்தி தான் என்ன கவனிச்சுக்கிறாங்க, அவங்க இந்த பானை உடைஞ்சது தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுவாளாம். அவளோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்ட அந்தோணியார் உடனே அந்த உடைஞ்ச துண்டுகளை கையில எடுத்து வச்சுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த சிறுமிக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுவாராம். அவர் வேண்டின உடனே அந்த பானை எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும், புது பானை மாதிரி அழகா காட்சி அளிக்குமா. அந்த பொண்ணு அந்த பானையை வாங்கிட்டு துள்ளி குதிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போவாளாம்.